தொடர்ந்து மாணவிக்கு நடந்த அந்த நிகழ்வு தொடர்பாகவும் இதற்கு என்ன தீர்வு என்பது குறித்தும் நியூஸ் தமிழ் தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இடைநிலை ஆசிரியர் சங்கத்திலிருந்து திரு ராபர்ட் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராபர்ட். அதாவது பள்ளி அப்படின்றதே மாணவர்களுக்கான சமூக நடவடிக்கைகளையும் முற்போக்கான கருத்துக்களையும், இது அறிவியல், இது உடல் சார்ந்த ஒரு விஷயம் தான், இதை நார்மலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடமே பூ பெய்திய காரணத்தால மாணவிய பள்ளி இறுதித் தேர்வை வெளியில உட்கார வச்சு எழுத வச்சிருக்காங்க. இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டப்பவோ இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இதை எப்படி சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியும்? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். கோவை கிணத்துக்கடவு பகுதியில் நடந்த இந்த சம்பவம் உண்மையிலேயே மிக வருந்தத்தக்கது. அந்த பச்சிளம் குழந்தைக்கு தன் உடலில் நடந்த மாற்றங்களால் பல்வேறு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு தாயாகவும் உடனிருந்து அந்த பள்ளி நிர்வாகம் சிறப்பாக அந்த குழந்தையை கையாண்டிருக்க வேண்டும், கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இன்று அது போன்று அல்லாமல் ஒரு தவறான ஒரு விஷயங்கள் நடைபெற்றுள்ளது. இது உண்மையிலேயே மிக வருந்தத்தக்கது. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் பாரதி. நம்மிடம் பல்வேறு மூட பழக்க வழக்கங்கள் கடந்த காலங்களில் இருந்தது. அவையெல்லாம் இந்த கல்வியினால் மட்டும்தான் மறைந்தது. ஆனால் இப்போது அதே கல்வி நிலையத்தில் இது போன்ற ஒரு வருந்தத்தக்க சம்பவம் நடந்துள்ளது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது. காவல்துறையினரும் நமது அரசும் நிச்சயமாக ஒரு நியாயமான விசாரணையை நடத்தி சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். இது குறித்து அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் அரசு தரப்பில் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுதான் இருக்கிறது. தனியார் பள்ளியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. உண்மை என்னவோ அதை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த குழந்தையின் நலன் கருதி இதை இன்னும் மென்மேலும் பெரிதாக கொண்டு போக வேண்டாம். அதை அந்த பெற்றோர்கள் தரப்பிலும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் எந்த இடத்திலும் நடைபெறாத வண்ணம் நாம் அனைத்து பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி திரு ராபர்ட். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி.